இவதான் இந்த வீட்டுக்கு எஜமானியா? இவ கூப்பிட்டா உடனே வந்து நிக்கணுமா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். பசிச்சாலே எனக்கு வேண்டாம். நான் பட்னியா இருக்கேன். எனக்கு சாப்பிட தோணலம்மா. அவன் ஓடி போனப்ப ஒரு மாசம் தனியா தானே இருந்தீங்க. அப்ப மட்டும் இவங்க பிரிஞ்சு இல்லையாமா? அவன் வரும்போது வருவான், நீ வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம். அவன் கஷ்டப்பட போறான். பணக்கார வீட்டுல நல்லா ஜாலியா தானே இருப்பான். எங்க இருந்தாலும் பெத்தோ கூட இருக்கிற மாதிரி வருமாடா? ரவி இந்த வீட்டு பையன், கண்டிப்பா அவர் 1-2 நாள்ல வந்துடுவாரு. உங்க பிள்ளை ரவி தான் வான்னு சொன்னா, நீயும் வரணும்னு சொன்ன. இல்லன்னா நாங்க 2 பேரும் அங்க வந்திருக்கவே மாட்டோம். ஒரு பெரிய சவாரியை வேற விட்டு வந்தேன். 2000 ரூபாய் எனக்கு தான் லாஸ். அம்மாவோட கவலை ரவி வரலன்னு இல்ல, அந்த பணக்கார வீட்டு பொண்ணு இங்க வரலன்றதுதான். தயவு செஞ்சு என்ன தனியா விடுங்க. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. ஆண்டியே சாப்பிடாதப்போ நாங்க மட்டும் எப்படி அங்கிள் சாப்பிட முடியும்? அம்மா அப்புறமா சாப்பிட்டுப்பாங்க. நம்ம இப்ப சாப்பிடலாமே. தெரிஞ்சு இப்படி பண்ற. பாவக்காய் சாம்பார் பொரியல். அதான் இவங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணு, வேற ஏதாவது குழம்பு வச்சு கொடுத்து. என்ன நீ வந்திருக்க? ஃபுட் ஆர்டர் பண்ணா எடுத்துட்டு வந்துதானே ஆகணும். உங்க ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணா நீ தான் எடுத்துட்டு வருவேன்னு எனக்கு தெரியும். என் ஹோட்டல்ல நீ ஆர்டர் பண்ண எனக்கும் தெரியும். கோவத்துல தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணா. உன்கிட்ட ஃபீல் பண்ணி என்ன யூஸ் இருக்கு? தேடிட்டு வந்து வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறான். என்னையும் தேடி வந்து வீட்டுக்கு வான்னு சொன்னாங்க. மீனா, மேரேஜ் லைஃப்னாலே இப்படிதான் போல. சிங்கிளா இருந்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. டார்ச்சர்னு என்ன தானே சொன்னேன்? நானும் பொதுவா தான் சொன்னேன். சூடு ஆறிட போது, சீக்கிரம் உட்காந்து சாப்பிடு. இது உனக்கு. நான் கேட்கவே இல்லையே. நீயும் சாப்பிட்டிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் ரெஸ்டாரண்ட்ல தானே இருப்பேன். எனக்கு டக்குன்னு ஏதோ தோணுச்சு சொன்னேன். நீ ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்தா சாப்பிட்டிருக்கேன்னு அர்த்தமா? ஒன்னா சாப்பிடலாம். இதான் மோதலுக்கு நடுவுல காதல் போல. எப்பவுமே மோதிக்கிட்டே தான் இருக்கணுமா? வேண்டாம், கொஞ்சமாச்சு காதல் இருக்கு. அத புரிஞ்சுக்க தெரியணும். ட்ரை பண்றேன். நீ உங்க வீட்ல தங்கியிருக்கேன்னு தான் நான் நினைச்சேன். ரெஸ்டாரண்ட்ல தான் தங்கியிருக்க. நீ எப்ப வரேன்னு சொல்றியோ அப்பதான் நானும் அந்த வீட்டுக்கு போவேன். பசிக்குது. நீங்களாவது சாப்பிடுவாங்களேப்பா. உங்க அம்மா முதல்ல கூப்பிடுறா. சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகிறது? என் உடம்பு என்னமோ ஆயிட்டு போகுது போ. நான் என் உடம்பு சொன்னமா. டைமுக்கு சாப்பிடலன்னா அல்சர் வரும், பிபி வரும். ஒரு நாள் சாப்பிடலனா ஒன்னும் ஆக போறது இல்ல. ஆண்டி சாப்பிடாம நானும் சாப்பிட மாட்டேன். உனக்கு மட்டும் சாப்பிட தோணுமா? எனக்கு தான் பசிக்கவே இல்லையே. நான் சும்மா சொன்னேன். அப்படி சொன்னாவது அம்மா சாப்பிடுவாங்களான்னு செக் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி கூட. டேபிள்ல இருக்குல்லங்க. 2 கை இருக்கு, நானே எடுத்துக்கிறேன். நீங்க யாருமே சாப்பிடாம நான் மட்டும் எப்படி மாமா சாப்பிட முடியும்? வாசனை பாவ கலந்து வரல, பிரியாணில இருந்து தான் வருது. என்னங்க இது? சிக்கன் பிரியாணி. என்னடா இதெல்லாம்? எல்லாம் காரணமா தான்ப்பா. எடு 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 எடு.